முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துவோரிடம் ஏன் தமிழ் பிள்ளைகளை புறக்கணிக்கிறீர்கள் என முருகன் கேள்வி கேட்பார் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்விக்கான நிதியை தராதவர்களை முருகன் சூரசம்ஹாரம் செய்வார் என்றார். யார் யாரெல்லாம் பாஜகவோடு பாசிச சக்தியோடு இணைந்திருக்கிறார்களோ அவர்களை தமிழ் மண் புறக்கணிக்கும். தமிழ் கடவுள் முருகன் புறக்கணிப்பார். தமிழ் கடவுள் முருகன் என்ன கேட்பார் இன்னைக்கு மாநாட்டில்? நீங்க ஏன்டா எங்களுடைய தமிழ் பிள்ளைகளை பாஜகவே புறக்கணிக்கிறீங்க? எங்க தமிழ் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையை நீங்கள் ஏன் சிதைக்கிறீர்கள்? தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை, பள்ளி கல்வித்துறை, சமர்சா சிக்ஷா, அதுல வர வேண்டிய 2350 கோடி ஏன் கொடுக்காம வேற மாநிலத்துக்கு எடுத்து கொடுக்குறீங்க? அப்ப இதெல்லாம் முருகன் ஏற்றுக்கொள்வாரா? முருகன் மன்னிப்பாரா பாஜகவை? கடவுள் இருப்பது உண்மையானால், கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறாரானால், தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகத்தை தமிழ் கடவுள் முருகன் எப்படி மன்னிப்பார்? அப்ப தேர்தலில் சூரசம்மாரம் பண்ணுவார்ல, நடக்க போகுது. YSR காங்கிரஸ் கட்சி தலைவரும் ஆந்திர முன்னாள் முதல்வருமான ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் சக்கரத்தில் அண்மையில் சிக்கிய ஆந்திர தொண்டர் மருத்துவமனையில் காலமானார். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் மாவட்டம் வெண்டப்பள்ளி கிராமத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டி அண்மையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அக்கட்சியின் உள்ளூர் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் குவிந்து ஜெகன்மோகன் ரெட்டியை பெரும் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். அப்போது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்க அதே பகுதியை சேர்ந்த 54 வயதான YSR காங்கிரஸ் கட்சி தொண்டர் சிங்கையா முயன்றார். ஆனால் கால் தவறி கீழே விழுந்த சிங்கையா ஜெகன்மோகன் சென்ற காரின் முன் சக்கரத்தில் சிக்கிக் கொண்டார். காரில் தொண்டர் சிக்கியது தெரியாமல் ஜெகன்மோகன் ரெட்டி கார் டிரைவர் காரை நகர்த்தியதால் சிங்கையா படுகாயமடைந்தார். Remember, there are many targets left. அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஈரானின் 3 அணு உலைகள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தின. அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வராவிட்டால் பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுடனான சண்டையில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது அமெரிக்கா. அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் ஈடுபட்டுள்ளதாக கூறி அந்நாட்டின் மீது கடந்த 13ஆம் தேதி முதல் இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டு வருகிறது. அதிலும் ஈரானின் அணுசக்தி நிலையங்களைத்தான் இஸ்ரேல் குறிவைத்திருந்தது. தற்போது சண்டையில் இணைந்துள்ள அமெரிக்காவின் குறியும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்து தெற்கில் 100 கிலோமீட்டர் தொலைவில் போர்டோ பகுதியில் சாதாரண ஏவுகணைகள் ஊடுருவ முடியாத வகையில் மலையை குடைந்து அணு உலை அமைக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை இரவு இதன் மீது கண்காணிப்பில் சிக்காத B-2 குண்டுவீச்சு விமானங்களை வைத்து தரைப்பகுதியை துளைத்து சென்று தாக்கும் பங்கர் பஸ்டர் எனப்படும் GBU-57 மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் என்ற குண்டுகளை வீசியது அமெரிக்கா. 6 B-2 விமானங்கள் போர்டோ அணு உலை மீது தலா 2721 கிலோ வெடிமருந்துடன் 13,607 கிலோ எடை கொண்ட 12 குண்டுகளை வீசின. அதே நேரத்தில் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஈரானின் நடான்ஸ், இஸ்பகான் அணு உலைகள் மீது அடுத்தடுத்து 30 அதிநவீன ஏவுகணைகள் ஏவி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஏவுகணைகள் 1550 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டவை என்று கூறப்படுகிறது. நடான்ஸ் அணு உலை மீதான ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து B-2 பாம்பர் ரக விமானம் மூலமும் 2 குண்டுகள் வீசப்பட்டன. ஈரானை தாக்கிய அத்தனை விமானங்களும் பாதுகாப்பாக அமெரிக்கா திரும்பியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடந்தபோது துணை அதிபர் உட்பட 9 பேருடன் அதனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கண்காணித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க மக்களுக்கு உரையாற்றிய ட்ரம்ப் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். There will be either peace or there will be tragedy for Iran far greater than
we have witnessed over the last 8 days. Remember, there are many targets left. Tonight's was the most difficult of them all, by far, and perhaps the most lethal. But if peace does not come quickly, we will go after those other targets with precision, speed and skill. போர்டோ அணு உலை தரைக்கடியில் 80 முதல் 90 மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ளது. அமெரிக்காவின் B-2 ரக விமானத்தில் இருந்து வீசப்படும் குண்டுகள் அதிகபட்சமாக 60 மீட்டர் ஆழத்துக்கு மட்டுமே நிலத்தை துளையிட்டு சென்று இலக்கை தாக்கி அழிக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் போர்டோ அணு உலை முற்றிலும் சேதமடைந்ததா இல்லையா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் போர்டோ அணு உலையிலிருந்து 2 முறை வெப்ப அலை எழுந்ததாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அறிவித்துள்ளது. ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அந்நாட்டின் குவாம் மாகாண செய்தி தொடர்பாளர் மோர்டேஷே ஹைதாரி உறுதி செய்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கியதால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் அமெரிக்கா மிகப்பெரிய தவறு செய்திருப்பதாக பேராசிரியர் கிளாட்சன் சேவியர் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் அமெரிக்காவின் தாக்குதலை ஈரான் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது என்றும் விமர்சித்தார். ஈரான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பதட்டத்தை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இன்னும் உச்சக்கட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியதாக புரிஞ்சுக்கொள்ள முடிகிறது. எப்படி பார்க்குறீங்க சார் முதற்கட்ட பார்வை? இது ஒரு மிகவும் அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நேற்று இரவு தூங்க போகும் பொழுது இந்த மாதிரி செய்திகள் நமக்கு இல்லை. வேறு விஷயங்கள் எதிர்பார்த்துருந்தோம். எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது இராணுவத்துக்கு இயல்பாக இருக்கலாமே தவிர சாமானிய மக்களுக்கு இது இயல்பு கிடையாது. உலகத்தையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு தள்ளி இருக்க இந்த ஒரு முடிவானது அமெரிக்கா செய்த பல்வேறு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸில் இதுவும் ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்க ஒரு நாட்டை மீண்டும் தாக்குதலுக்கு உட்படுத்துறது அப்படிங்கிறது அமைதியை கொண்டு வரதுக்கான வழிமுறை கிடையாது. ஏன்னா இதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களும் சரி நாடுகளும் சரி இதை அவ்வளோ சுலபமாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய ரோல் என்ன சார்? இப்போ ஒரு நாட்டுகளுக்குடைய ஒரு போர் நடக்குது, ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அமெரிக்கா தலையிட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கா? ஏன்னா அவங்க இவ்வளோ பெரிய நிர்பந்தத்தை கொடுத்து அவங்களுடைய பிரச்சனையை அதை கையில் எடுக்கிறதுக்கா எப்படி பார்க்கலாம் சார்? அதாவது அமெரிக்கா அப்படிங்கிறதுக்கான அந்த ரோல் அப்படிங்கிறது அந்த நாட்டையும் தாண்டினது தான். இஸ்ரேல் என்பது அமெரிக்காவுக்கு மிக நெருங்கிய தொடர்புள்ள ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, கொள்கைகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவுக்கு ஏறக்குறைய ஒரு நெருக்கமாக தான் எடுக்கிறாங்க. அப்போது இந்த தாக்குதல்களை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாடு, இஸ்ரேல் நாடு, அவர்களுக்கு ஒரு இன்னல் வரும்பொழுது, இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது அமெரிக்கா கண்டிப்பாக அவர்களுக்கு பின்னாடி நிற்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆக அவர்களுடைய திறனையும் அவர்களுடைய அந்த சக்தியையும் கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாம்பிங் இதோடு நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இது விடலை அப்படின்னா ஈரான் போன்ற நாடுகள் சும்மா இருக்க மாட்டாங்க. அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள், அவங்களுக்கு ஒரு 10 பேர் ஆதரவு தெரிவித்தாங்கன்னா இன்னும் இவங்களுக்கும் நிறைய நாடுகள் ஆதரவு தெரிவிப்பாங்க. இன்றைக்கி ஏமன் சொல்லியிருக்காங்க அந்த கடல் பகுதிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது உலகமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த செயல். இஸ்ரேல் அமெரிக்காவை போருக்கு இழுத்துட்டு வந்ததாக பார்க்கணும்.